Dear student, 12th standard chapter 3 le exercise 3.1 question number 6 solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 if it's given that the two of the roots or is the ratio 3 is to 2. Okay? ஒரு கியூபிக் ஈக்குவேஷனு சால்வ் பண்ணுறாங்க 3 ரூட்ஸ் வருதான். அந்த 3 ரூட்ஸுக்கு என்ன நமக்கு 2 ரூட்ஸ் மட்டும் எப்படி இருக்கிற 3:2 என்ற ரேஷியோவில் அது வந்து நமக்கு நான் டிவைட் ஆகுதான். டிவைட் ஆகும்போது அதோட மீ ரேஷியோட வேல்யூ என்னன்னு கொஸ்டின் மார்க்கு ரூட்டோட வேல்யூ செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சரி ஃபஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுமா? ஓகே, ஏபிசிடி வேல்யூ கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன இது சால்வ் பண்ணால் ஆல்பா பீட்டா காமா தெரியும். அவன் என்ன கொடுத்தாங்க எனி 2 ரூட் ஃபர்ஸ்ட் 2 ரூட் ஆர் 3 இருக்கு எனி 2 ரூட்ஸ் என்ன நமக்கு ஆர் இந்த ரேஷியோ என்ன ரேஷியோ 3 இருக்கு. அப்போ ஆல்பா வந்து 3 ரேஷியோவில் டிவைட் ஆகுது, பீட்டா வந்து 2 ரேஷியோவில் டிவைட் ஆகுது. அந்த ரேஷியோ ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்க 3k போட்டுக்கணும், அந்த ரேஷியோ 2k. அப்போ ஆல்பா பீட்டாவும் 3k 2k ரேஷியோவில் டிவைட் ஆகுது, காமா மட்டும் அப்படி இருக்கும். அப்போ 3 ரூட் நம்ம ஃபார்ம் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் கண்டுபிடிக்கலாம். சம்மேஷனாக 3 ஆட் பண்ணால் மைனஸ் பி பை ஏ, 2k 3k ஆட் பண்ணால் 5k ப்ளஸ் காமா = 9/1 9. இப்போ காமா வேல்யூ மட்டும் இருக்குது, 5k இந்த சைடு போனால் மைனஸ் 5k. அப்போ பீட்டா வேல்யூ எப்படியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம்மேஷன் 2 வரும். இந்த 2 வேல்யூ ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா. ஓகே, இந்த 2 வேல்யூ மட்டும் பண்ணுறேன் ப்ளஸ் இந்த 2 வேல்யூ, இந்த லாஸ்ட் 2 வேல்யூ. ஓகே, அப்போ 3 2 6k ஸ்கொயர். இந்த டைம் இந்த காமா வேல்யூ முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். 9 - 5k எது சப்ஜெக்ட் பண்ணிங்க ப்ளஸ் காமா வேல்யூ 9 - 5k 3 ஈக்குவல் டு சி வேல்யூ 14/a வேல்யூ 1. ஓகே, இப்போ இம்ப்ளைஸ் இந்த 2k மட்டும் பண்ணால் நமக்கு 18k k into k ஸ்கொயர் 5 2 சார் மைனஸ் 10 9 27k மைனஸ் into ப்ளஸ் மைனஸ் 5 3 சார் 15k into k ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. இப்போ நான் 6k ஸ்கொயர் மைனஸ் 10kலாம் ஆட் பண்ணால் மைனஸ் 19k ஸ்கொயர், k டைம் ஆட் பண்ணால் 45k. இந்த 14 வந்து ஆப்போசிட் வேணால் மைனஸ் 14. மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா கே ஸ்கொயர் பக்கத்தில் மைனஸ் இருக்குது, அதெல்லாம் மைனஸை மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகும், 14 ஓகே ப்ளஸ் ஆகும். இப்போ 19 × 14 மல்டிப்ளை பண்ணால் 266, மல்டிப்ளை பண்ணால் 266 ஆட் பண்ணால் மைனஸ் 45 வரணும். அப்போ மைனஸ் 38 மைனஸ் 7. ஓகே, இது எப்படி வந்துடும் ஷார்ட்கட் போட்டுற பாரு. இந்த 19 இந்த 14 யூஸ் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளில் போடுங்க, செகண்ட் டேபிளுங்க. செகண்ட் நமக்கு 14 டிவைட் ஆகும். டிவைட் நமக்கு 19 அப்படியே இருக்கும். 14 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 7 டைம்ஸ் இருக்கும். திரும்பி அகைன் என்ன வரும்? செவன்த் டேபிள் எது பண்ணலாம். அப்போ 19 அப்படியே இருக்கும், 7 1 டைம்ஸ். அப்போ 2ம் 19 மல்டிப்ளை பண்ணால் 38, ரிமைண்டர் என்ன இருக்குது 7. அப்போ இது இந்த 19 2 இந்த ரெண்டு ஒரு ஃபேக்டரு இன்ட்டு 7 ஆட் பண்ணி பாருங்கள். மைனஸ் 38 இந்த மைனஸ் 7 266, 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் 45. அப்போ இந்த ஃபேக்டர் என்ன வரும்? மைனஸ் 38 மைனஸ். இந்த ஃபேக்டர்லையும் நம்ம யூஸ் பண்ணி தெரியாதவங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தான் அங்கே 19k எப்படி வரும்? 19k ஸ்கொயர்னா 9k 19kன்னு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 19 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் இருக்கும். இது டிவைட் பண்ண முடியாது. அப்போ k - 2 × 19k - 7. அப்போ k - 2னா k = 2 ரிசல்ட்டு. 9k - 7 = 0, 9k = 7. இப்போ k = 7/9 அகைனோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு நமக்கு 19 - k 19 - -7 அப்போ என்ன சாரி இந்த 9 ஏன்னா 19k - 1 தானே அகைன் ஒரு ரூட் நமக்கு k - 2னா ஈக்குவல்னா k ஈக்குவல் டு இப்போ k ஒரு ரூட்னா k வந்து 2 கொண்டு யூஸ் பண்ணுங்க. நம்ம ரூட்டில் 3k ரேஷியோ 2k காமா வேல்யூ இருந்துச்சா காமா கொண்டு யூஸ் பண்ணுறோம். 9 - 5kன்னு யூஸ் பண்ணிட்டு நமக்கு வேறு சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்படி நமக்கு k வேல்யூனா வரும் 2 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்க. 2 2 9 - 5 × 2 6 4 9 5 2 7 10 மைனஸ் 10 9 போச்சுன்னா 1. அப்போ இதான் நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு 3:2 ரேஷியோ என்ற டிவைடில் ஆகும்போது நமக்கு நியூ ரூட்டோட வேல்யூ அகைன் என்ன 2k வேல்யூ ஃபைன் பண்ணுறாங்க. அப்போ அகைன் k = என்னன்னா
7/19 வச்சு அகெயின் ரூட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே சேம் 3k 2k காமா 9 - 5k நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ k வேல்யூ 7/19 7/19 ஓகேவா? 21/19 2 7s are 14/19 5 9 5 into 7 35/9. இது எல்சிஎம் எடுத்துங்க. இது கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. என்னன்னா 171 டிவைடில் 1 இது 35 35 171ல் 35 போனால் 136/19. இதுதான் அகெயின் செகண்ட் ரூட்டு. k = 7/19 ரூட்ஸு k = 2. ஏன் நமக்கு என்ன வரும்? k சால்வ் பண்ணால் 2 ரூட்ஸ் வந்தது. அதில் k க்கு 2 ஒரு 6, 4, -1 k க்கு 7/19க்கு 21/19 14/19 136/19. அப்போ 2 ரூட்ஸ் நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.